ப்ரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜானோட லஞ்ச் பாக்ஸ் மெனு ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. நான் இஞ்சி பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ், கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் பீன்ஸ் எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு தண்ணி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதில் கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக விட்டு தண்ணி வடித்து ஆற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் கொடுக்கும். அப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் கிடைக்கணும். நீங்கள் வேறு எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் இந்த டேஸ்ட் வருமானது எனக்கு தெரியல. ஆனால் பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா நிச்சயம் அந்த டேஸ்ட் வரும். இன்னொரு பக்கம் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் இஞ்சியும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. எல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் கேரட்டையும் பீன்ஸையும் கட் பண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். க்ரன்ச்சினஸ் போயிடக்கூடாது. மிதமான சூட்டில் லைட்டாக எண்ணெய் படுற மாதிரி மட்டும் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் நான் முட்டைக்கோஸ் அப்புறம் கேப்சிகம், வெங்காயம் இது எல்லாமே தண்ணி விடுற பொருள்ன்றதுனால லாஸ்ட்டாக சேர்த்து இதே மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். இதில் மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பு, அஜினமோட்டோ இது 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற மேஜிக்கல். இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் செய்வாங்க, அது சைனீஸ் கடாய் இல்லை. அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டு இந்த மாதிரி காயெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நடுவில் வந்து ரைஸை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயெல்லாம் உள்ளே தள்ளி அடுத்தடுத்ததை நம்ம 2 நல்லா கிண்டணும். அவங்க சைனீஸ் கடாயில் வச்சு நல்லா தூக்கி கிண்டுவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்காது. அதனால் எண்ணெய் சட்டியில் இந்த மாதிரி நல்லா வரட்டி சைடில் கிண்டுங்க. இருக்க மிச்ச ரைஸையும் சேர்த்து நான் ஒன்றா கிளறிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த கரண்டியில் 2வது ரைஸ் போட்டதுக்கப்புறம் 2 கரண்டி யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் அடியிலேருந்து எடுத்து மேலே விட்டு கிளறணுமே தவிர குத்தி கிளறினீங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். அப்புறம் பாஸ்மதி ரைஸ் குருண ரைஸ் மாதிரி ஆகிடும். 2 கரண்டி யூஸ் பண்ணி அடியில் விட்டு நான் செய்கிற மாதிரி பண்ணுங்கள். இதில் மேலே கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க அந்த ரைஸ் போட்டதுக்கப்புறம். அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நான் சோயா சாஸும் சில்லி சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இப்படி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அஜினமோட்டோ எல்லா நேரமும் பயன்படுத்தாதீங்க. ஒன்லி நான் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சமாக, அதுவும் ஒரு பிஞ்சு தான் யூஸ் பண்ணணும். கையால் இப்படி எடுத்து இப்படி போடுவோம்ல, 2 விரல் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் எடுத்து பிஞ்சு மாதிரி போடுங்க. இந்த மாதிரி கரண்டியில் 2 கரண்டி யூஸ் பண்ணி இப்படி அடியில் கிளறி விடுங்க. அப்போ தான் அது சூப்பராக கிளறும். இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஆனால் கரிச்சிடக்கூடாது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா தான் அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா செஞ்சு ரைஸ் மேலே ஒரு நான்ஸ்டிக்கி உருவாகும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரைஸ் உதிரியாக சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட்டே போகாமல் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இன்னும் ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கி கொடுத்தியா அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைங்களும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. பாருங்கள் ரைஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. காயோட கலரிங் எதுவுமே மாறல, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஆட்டாக ஒரு சைடிஷ் பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். என்னென்னா இதில் காலிஃப்ளவர் வெட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேருங்க. ஆமாம், காலிஃப்ளவர் 65 தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சைடிஷாக கொடுக்க போகிறேன். ஸோ காலிஃப்ளவரை நல்லா இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதி வரக்கூடாது. அடுப்பை அணைச்சிட வேண்டியதான். ஏன்னா சுடுதண்ணியில் தானே போட்டிருக்கோம். இதை வடித்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இதோடு சேர்த்து மிளகுத்தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் கலருக்காக மட்டும்தான் நல்லா போட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூளில் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கலரிங் நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் முறுன்னு இதில் கிடைக்கிற மாதிரி வராது உங்களுக்கு. எஜிபிஷனில் கிடைக்கிற நான் சொன்ன ரெசிபி படி செஞ்சிங்கன்னா எஜிபிஷனில் கிடைக்கக்கூடிய கோபி மஞ்சூரியன் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. எத்தனை பேருக்கு கோபி 65 பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குன்றவங்களும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல அரோமா கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் இனிமேல் லஞ்ச் பாக்ஸ் மெனு நிறையா வரும். நீங்கள் பாருங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். நம்ம இன்னும் 2000 சப்ஸ்கிரைபரை நோக்கி போயிட்டே இருக்கோம். ஸோ இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சூடானோன்னே
கடாயில் எண்ணெய் சூடானோன்னே கருவேப்பிலை ஒன்று போட்டு இதை போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து ஜானுக்கு ஆப்பிளை வந்து ஃபிங்கர் ஃப்ரெண்ட்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதோட ஒரு பாயில்டு எக்கும் வச்சுருக்கேன். எப்படியும் 2 தொட்டுக்க கொடுத்துருவேன் ஜானுக்கு. மேலும் சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.